ஓம் தத்புஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாது. ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் கூறும் உங்கள் அன்பன் அஸ்ட்ரோ சிவகுமார். விஸ்வாவசு வருடம் ஆனி மாதம் 21ஆம் தேதி சனிக்கிழமை, ஆங்கிலம் ஜூலை மாதம் 5ஆம் தேதி 2025ஆம் வருடம். இன்றைய திதி வளர்பிறை, தசமி திதி இரவு 8:18 வரை உள்ளது. இன்றைய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் இரவு 9:32 வரை உள்ளது. இன்று காலை முதல் இரவு 9:32 வரை அமிர்த யோகம், அதற்கு பின்பு சித்த யோகம். நல்ல நேரம் காலை 7:45 இருந்து 8:45 வரை, மாலை 4:45 இருந்து 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 இருந்து 11:45 வரை. இரவு 9:30 மணியிலிருந்து 10:30 வரை. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 வரை. சூலம் கிழக்கு திசை. பரிகாரம் தயிர். சுபவோரைகள்: குரு ஓரை 7 மணி முதல் 8 மணி வரை. சுக்கிர ஓரை காலை 10 மணி முதல் 11 மணி வரை. புதன் ஓரை காலை 11 மணி முதல் மதியம் 12 மணி வரை. சந்திர ஓரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை. இன்று சந்திராஷ்டமம் பெறும் நட்சத்திரங்கள் உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரங்கள் ஆகும். இன்று இரவு 9:32 வரை உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம், பின்பு ரேவதி நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம் தொடங்குகிறது. இன்றைய ராசி பொது பலன்களை இப்போது காணலாம். மேஷ ராசி: சந்திரன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. சுக்கிரன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சூரியன் சஞ்சாரம் மிக மிக அனுகூலமாக உள்ளது. குரு சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது. புதன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. செவ்வாய் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சனி சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது. ராகு சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. மேஷராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு ஒரு சுப செய்தி வந்து சேரும். நட்சத்திர பலன்: அசுபதி. தோட்டகாரியம் தொடங்கும். செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ள சிலருக்கு ஊதிய உயர்வு கிடைக்கும். பெண்கள் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடன் உதவி பெறுவர். அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். சிலருக்கு அரசாங்க உத்தியோகம் கூட கிடைக்கும். உடல் நலனில் கவனம் தேவை. பணம் சார்ந்த விஷயங்களில் உஷார் நிலைமை தேவை. மாணவர்கள் சிலர் மருத்துவ கல்வி பயில இடம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தன லாபத்தை தரும். சகோதர வழி உறவுகள் ஆதரவுகரம் நீட்டுவர். நிலத்தில் முதலீடு செய்பவர்கள் மிகுந்த கவனத்துடன் செயல்பட வேண்டும். பரணி. சுக்கிரன் ஆதிக்கம் மிக்கவர்கள் நீங்கள். பெண்கள் சிலர் உத்தியோக பாக்கியம் பெறுவர். செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளோர் சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும். அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். தந்தை வழி சொத்தில் பங்கு இருந்தால் அவை இன்று உங்களுக்கு வந்து சேரும். உடல் நலனில் கவனம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கல் தொழில் புரிவோர் சற்று எச்சரிக்கையுடன் தொழில் புரிய வேண்டும். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவர். சிலர் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பட்ட படிப்பு படிக்க இடம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தன லாபத்தை தரும். நிலம் சம்பந்தமான முதலீடுகளில் உஷார் நிலைமை தேவை. கார்த்திகை. எதிலும் கவனம் தேவை. வாய் வார்த்தைகளில் நிதானம் தேவை. செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளோர் சிலருக்கு இடம் மாறுதல் உண்டு. ஊதிய உயர்வு சிலர் பெறுவர். பெண்கள் சிலருக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். உடல் நலனில் கவனம் தேவை.
வேலை இல்லாத இளைஞர்கள் தொடர் முயற்சியினால் வேலை வாய்ப்பினை பெறுவர். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவர். மாணவர்கள் சிலருக்கு இன்ஜினியரிங் பட்டப்படிப்பு கல்வியில் சேர வாய்ப்பு உள்ளது. சகோதர வழி உறவுகள் ஆதரவுகரம் நீட்டுவர். நிலம் புதிதாக வாங்குபவர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் கவனத்துடன் செயல்பட வேண்டும். அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட எண் 9. வணங்க வேண்டிய தெய்வம் முருகபெருமான். ரிஷபராசி. சந்திரன் சஞ்சாரம் மிகவும் அனுகூலமாக உள்ளது. சுக்கிரன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. சூரியன் சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது. குரு சஞ்சாரம் மிக மிக அனுகூலமாக உள்ளது. புதன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. செவ்வாய் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சனி சஞ்சாரம் மிக மிக அனுகூலமாக உள்ளது. ராகு சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. ரிஷபராசி அன்பர்களே, உங்களுக்கு இன்று செய்தொழில் அமோக லாபம் கிடைக்கும். நட்சத்திர பலன். கார்த்திகை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. செய்தொழில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளோர் சிலருக்கு ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. பெண்கள் சிலர் உத்தியோக மாறுதல் பெறுவர். சிலர் பதவி உயர்வு பெறுவர். அரசாங்க காரியங்கள் தாமதம் ஆகும். பணம் சார்ந்த விஷயங்களில் மிகுந்த தனலாபம் உண்டு. பணம் கொடுக்கல் வாங்கல் தொழில் புரிவோர் லாபம் ஈட்டுவர். வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். மாணவர்கள் சிலர் மருத்துவ கல்வி பயில இடம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. ரியல் எஸ்டேட் வியாபாரம் அமோக தனலாபத்தை தரும். நிலம் சம்பந்தமான முதலீடுகள் அமோக தனலாபத்தை தரும். கடன் சுமை பெரிதும் குறையும். ரோகிணி. எதையும் யோசித்து பேச வேண்டும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளோர் சிலருக்கு இடமாறுதல் உண்டு. சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. பெண்கள் சிலர் மருத்துவ கல்வி பயில இடம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. அரசாங்க காரியங்கள் தாமதம் ஆகும். வேலை இல்லாத இளைஞர்கள் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடன் உதவி கிடைக்கும். மாணவர்கள் சிலர் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிப்பு படிக்க இடம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். வேலையில்லாத இளைஞர்கள் சிலருக்கு ரயில்வேயில் பணிபுரிய வேலை வாய்ப்பு கிடைக்கும். நிலம் சம்பந்தமான முதலீடுகள் அமோக தனலாபத்தை தரும். மிருகசீரிடம். தொட்டது தொடங்கும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளோருக்கு ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. பெண்கள் சிலர் புதிதாக வீடு மனை வாங்கும் யோகம் உள்ளது. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். தந்தை வழி சொத்தில் பிரச்சனைகள் இருந்தால் அவற்றை இன்று பேச வேண்டாம். பணம் கொடுக்கல் வாங்கல் தொழில் புரிவோர் லாபம் பெறுவர். வேலை இல்லாத இளைஞர்கள் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். மாணவர்கள் சிலர் வெளிநாடு சென்று கல்வி கற்க வாய்ப்பு உள்ளது. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். நிலம் சம்பந்தமான முதலீடுகள் இரும்பு சம்பந்தமான வர்த்தகம் லாபகரமாக அமையும். கடன் சுமை பெரிதும் குறையும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி அம்மன். மிதுன ராசி. சந்திரன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சூரியன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சுக்கிரன் சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது. குரு சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. புதன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. செவ்வாய் சஞ்சாரம் மிக மிக அனுகூலமாக உள்ளது. சனி சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. ராகு சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. மிதுன ராசி அன்பர்களே, இந்நாள் உங்களுக்கு மனமகிழ்ச்சி தரும் நாளாக அமையும். நட்சத்திர பலன். மிருகசீரிடம். தெய்வ நம்பிக்கை உள்ளவர்கள் நீங்கள். தொட்ட காரியம் தொடங்கும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. செய்தொழில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளோருக்கு இடம் மாறுதல் உண்டு. ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. பெண்கள் சிலர் வெளிநாடு சென்று பொருளீட்ட வாய்ப்பு உள்ளது. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். நிதானம் தேவை. உடல் நலனில் கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை. வேலை இல்லாத இளைஞர்கள் வேலை வாய்ப்பினை பெறுவர்.
மாணவர்கள் சிலர் உயர்கல்வி கற்க வெளிநாடு செல்லும் யோகம் உள்ளது. ரியல் எஸ்டேட் வியாபாரம் அமோக தனலாபத்தை தரும். சகோதர வழி உறவுகள் ஆதரவுகரம் நீட்டுவர். இரும்பு சார்ந்த வணிகம் லாபகரமாக அமையும். கடன் சுமை பெரிதும் குறையும். திருவாதிரை வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. பிறர் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது சால சிறந்தது. செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. பெண்கள் சிலர் நகைகள் வாங்குவர். சிலர் நகை சீட்டு கட்டத் தொடங்குவர். உடல் நலனில் கவனம் தேவை. வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். தந்தை வழி சொத்தில் பிரச்சனைகள் இருந்தால் அவற்றை இன்று பேச வேண்டாம். மாணவர்கள் சிலர் இன்ஜினியரிங் படிப்பு படிக்க இடம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. ரியல் எஸ்டேட் வியாபாரம் அமோக தன லாபத்தை தரும். நிலம் சம்பந்தமான முதலீடுகள் லாபத்தை அள்ளித்தரும். கடன் சுமை பெரிதும் குறைய வாய்ப்பு உள்ளது. புனர்பூசம் மகான்கள் வழிபாடு ஏற்றத்தை தரும். உடல் நலனில் கவனம் தேவை. பிறர் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது சால சிறந்தது. பணம் குழுக்கள் வாங்கல் தொழில் புரிவோர் லாபம் ஈட்டுவர். தந்தை வழி சொத்தில் பிரச்சனைகள் இருந்தால் அவற்றை இன்று பேச வேண்டாம். பெண்கள் சிலர் புதிதாக வீடுமனை வாங்கும் யோகம் உள்ளது. மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். சில மாணவர்கள் சட்ட படிப்பு படிக்க இடம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. ரியல் எஸ்டேட் வியாபாரம் அமோக தனலாபத்தை தரும். நிலம் சம்பந்தமான முதலீடுகள் ஏற்றத்தை தரும். நல்ல தனவரவு உண்டு. அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் மற்றும் தாயார். கடகராசி சந்திரன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. செவ்வாய் சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது. புதன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சூரியன் குரு சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது. சுக்கிரன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. சனி சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. ராகு சஞ்சாரம் அனுகூலமாக இல்லை. கடகராசி அன்பர்களே, இன்று நீங்கள் எல்லா வகையிலும் அமைதியாக இருப்பது நலம் பயக்கும். நட்சத்திர பலன் புனர்பூசம் மகான்கள் வழிபாடு ஏற்றத்தை தரும். உடல் நலனில் கவனம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். பொறுமை அவசியம் தேவை. மாணவர்கள் சிலர் மருத்துவ கல்வி பயில இடம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. சகோதர வழி உறவுகளுடன் பேசும்போது வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. பெண்கள் சிலர் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். நிலம் சம்பந்தமான முதலீடுகள் சுமாரான தன லாபத்தை தரும். வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனம் தேவை. பூசம் எதையும் யோசித்து பேசுவதில் வல்லவர்கள் நீங்கள். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. உடல் நலனில் கவனம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானமும் கவனமும் தேவை. தந்தை வழி சொத்தில் பிரச்சனைகள் இருந்தால் அவற்றை இன்று பேச வேண்டாம். பெண்கள் சிலருக்கு உத்தியோக பாக்கியம் கிட்டும். மாணவர்கள் சிலர் ஆடிட்டர் படிப்பு படிக்க இடம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். எதிலும் கவனம் தேவை. வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானமும் கவனமும் தேவை. கடன் சுமை பெரிதும் குறையும். ஆயில்யம் செய்தொழில் மிகுந்த கவனம் தேவை. உடல் நலனில் கவனம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கல் தொழில் புரிவோர் சற்று எச்சரிக்கையுடன் தொழில் புரிய வேண்டும். அரசாங்க வரிகள் ஒழுங்காக கட்ட வேண்டும். ஜிஎஸ்டி இன்கம் டேக்ஸ் போன்றவற்றை ஒழுங்காக செலுத்த வேண்டும். பெண்கள் சிலர் உத்தியோக பாக்கியம் பெறுவர். சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். மாணவர்கள் சிலர் சட்ட படிப்பு படிக்க இடம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் அங்காள பரமேஸ்வரி அம்மன். சிம்ம ராசி சந்திரன் சஞ்சாரம் மிக மிக அனுகூலமாக உள்ளது. செவ்வாய் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. புதன் சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது. சூரியன் குரு சஞ்சாரம் மிக மிக அனுகூலமாக உள்ளது. சுக்கிரன் சஞ்சாரம்
அனுகூலமாக உள்ளது. சனி சஞ்சாரம் அனுகூலமாக இல்லை. ராகு சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது. சிம்மராசி அன்பர்களே, இன்று நீங்கள் தொட்ட காரியம் துலங்கும். எல்லா வகையிலும் ஏற்றத்தை காண்பீர்கள். நட்சத்திர பலன். மகம். எதையும் தாங்கும் இதயம் படைத்தவர்கள் நீங்கள். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளோர் சிலருக்கு ஊதிய உயர்வு, பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. பெண்கள் சிலர் வெளிநாடு சென்று பொருளீட்டும் வாய்ப்பு கிட்டும். செவிலியர் பணியில் உள்ள பெண்கள் வெளிநாடு சென்று உத்தியோகம் புரிய வாய்ப்பு உள்ளது. மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். தந்தை வழி சொத்தில் பிரச்சனைகள் இருந்தால் அவை இன்று நீங்கிவிடும். பணம் கொடுக்கல் வாங்கும் தொழில் புரிவோர் லாபம் ஈட்டுவர். வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். உடல் நலன் மேம்படும். நிலம் சம்பந்தமான முதலீடுகளை அறவே தவிர்ப்பது நலம் பயக்கும். சகோதர வழி உறவுகளுடன் பேசும்போது வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. பூரம். எதையும் சட்டென்று பேசிவிடுவீர்கள். வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. ரியல் எஸ்டேட் வியாபாரம் இன்று முதலீடு செய்ய வேண்டாம். செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளோர் சிலருக்கு ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. மாணவர்கள் சிலர் வெளிநாடு சென்று கல்வி கற்க வாய்ப்பு உள்ளது. அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். தந்தை வழி சொத்தில் சிலருக்கு பங்குகள் கூட வந்து சேரும். வேலையில்லாத இளைஞர்கள் சிலர் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடன் உதவி கிடைக்கும். நிதி ஆதாரங்கள் மேம்படும், பலப்படும். எதிர்பாராத தனவரவு சிலருக்கு உண்டு. பெண்கள் சிலர் உத்தியோக பாக்கியம் பெறுவர். நிலம் சம்பந்தமான முதலீடுகள் இன்று மேற்கொள்ள வேண்டாம். உத்தரம். எதையும் யோசித்து செயல்படுத்துவீர்கள். இருந்தாலும் வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. உடல் நலன் மேம்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் தொழில் புரிவோர் லாபம் ஈட்டுவர். நிதி ஆதாரம் பலப்படும். வேலையில்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். மாணவர்கள் சிலர் இன்ஜினியரிங் படிப்பு படிக்க இடம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். பெண்கள் சிலர் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். நிலம் சம்பந்தமான முதலீடுகளை அறவே தவிர்க்கவும். கடன் சுமை பெரிதும் குறையும். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 1. வணங்க வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான். கன்னி ராசி. சந்திரன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. செவ்வாய் சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது. புதன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. சூரியன் குரு சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. சுக்கிரன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. சனி சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது. ராகு சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. கன்னிராசி அன்பர்களே, இன்று நீங்கள் தொட்ட காரியம் துலங்கும். நட்சத்திர பலன். உத்தரம். செய்தொழிலில் சுமாரான தனவரவு உண்டு. உத்தியோகத்தில் உள்ளோர் சிலருக்கு இடம் மாறுதல் உண்டு. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் இன்று முதலீடு செய்ய வேண்டாம். சகோதர வழி உறவுகளுடன் பேசும்போது வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனம் தேவை. மாணவர்கள் சிலர் மருத்துவ கல்வி பயில இடம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். நிதி ஆதாரங்கள் பலப்படும். வேலையில்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். செவிலியர் பணிபுரியும் பெண்கள் சிலருக்கு வெளிநாட்டில் பணிபுரிய வாய்ப்பு கிடைக்கும். நிலம் சம்பந்தமான முதலீடுகள் இன்று சொற்ப தன லாபத்தை தரும். கடன் சுமை பெரிதும் குறையும். அஸ்தம். எதையும் திட்டமிட்டு செய்வதில் வல்லவர்கள் நீங்கள். கமிஷன் வியாபாரிகள் அமோக லாபத்தை அடைவர். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளோர் சிலருக்கு ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் புதிதாக முதலீடு செய்ய வேண்டாம். மாமூல் பணிகளை தொடரவும். சகோதர வழி உறவுகளுடன் பேசும்போது வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். நிதி ஆதாரங்கள் பலப்படும். எதிர்பாராத தனவரவு சிலருக்கு அமையும். பெண்கள் சிலர் புதிதாக தொழில் தொடங்க வாய்ப்பு உள்ளது. நிலம் சம்பந்தமான முதலீடுகள் மிகுந்த கவனம் தேவை. கடன் சுமை
பெரிதும் குறையும் நாளாக இந்நாள் அமையும். சித்திரை வாய்வார்த்தையில் நிதானம் தேவை. சகோதர வழி உறவுகளுடன் பேசும்போது வாய்வார்த்தையில் நிதானமும் கவனமும் தேவை. செய்தொழிலில் சொற்பல் தனலாபம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளோர் சிலருக்கு இடமாறுதல் உண்டு. மாணவர்கள் சிலர் ஆர்டிபிஷியல் இன்ஜினியரிங் படிப்பு படிக்க இடம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். தந்தை வழி சொத்தில் பிரச்சனைகள் இருந்தால் அவை இன்று நீங்கிவிடும். நிதி ஆதாரங்கள் பலப்படும். எதிர்பாராத தனவரவு சிலருக்கு உண்டு. வேலை இல்லாத இளைஞர்கள் சிலர் நிதி நிறுவனத்தில் பணிபுரிய வாய்ப்பு கிடைக்கும். சின்னத்திரை பெண் கலைஞர்கள் பிரகாசிப்பர். நிலம் சம்பந்தமான முதலீடுகள் மிகுந்த கவனம் தேவை. கடன் சுமை பெரிதும் குறையும். அதிர்ஷ்ட நிறம் பச்சை. அதிர்ஷ்ட எண் 5. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர். துலாம் ராசி சந்திரன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. சுக்கிரன் சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது. சனி சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. ராகு சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சூரியன் குரு சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. புதன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. செவ்வாய் சஞ்சாரம் மிக மிக அனுகூலமாக உள்ளது. துலாம் ராசி அன்பர்களே, நீங்கள் அனைத்து துறையிலும் இன்று வெற்றி காண்பீர்கள். நட்சத்திர பலன். சித்திரை செய்தொழிலில் அமோக தனலாபம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளோருக்கு ஊதிய உயர்வு கிடைக்கும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் அமோக தனலாபத்தை தரும். மாணவர்கள் சிலர் மருத்துவ கல்வி பயில இடம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். நிதானம் தேவை. நிதி ஆதாரங்கள் பலப்படும். திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். பெண்கள் சிலர் புதிதாக வீடு மனை வாங்கும் யோகம் உள்ளது. நிலம் சம்பந்தமான முதலீடுகள் தனலாபத்தை தரும். சுவாதி எதையும் சாதிக்கும் வல்லமை படைத்தவர்கள் நீங்கள். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை உண்டு. ரியல் எஸ்டேட் வியாபாரம் அமோக தனலாபத்தை தரும். மாணவர்கள் சிலர் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிப்பு படிக்க இடம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். வேலையில்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். நிதி ஆதாரங்கள் பலப்படும். சிலருக்கு எதிர்பாராத தனவரவு உண்டு. நீண்ட நாட்களாக பிள்ளை பேறு இல்லாத இளம் பெண்களுக்கு பிள்ளை பேறு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. நிலம் சம்பந்தமான முதலீடுகள் லாபகரமாக அமையும். கடன் சுமை பெரிதும் குறையும். விசாகம் மகான்கள் வழிபாடு ஏற்றத்தை தரும். உடல் நலன் மேம்படும். நிதி ஆதாரங்கள் வலுப்படும். வேலை இல்லாத இளைஞர்கள் சிலர் நிதி நிறுவனத்தில் பணிபுரிய வாய்ப்பு கிடைக்கும். திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். அரசாங்க காரியங்கள் தாமதம் ஆகும். பெண்கள் சிலர் உத்தியோக நிமித்தமாக வெளிநாடு பயணம் மேற்கொள்வர். மாணவர்கள் சிலர் சட்ட கல்வி பயில இடம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. ரியல் எஸ்டேட் வியாபாரம் அமோக தனலாபத்தை தரும். நிலம் சம்பந்தமான முதலீடுகள் லாபத்தை அள்ளித்தரும். இரும்பு சம்பந்தமான வணிகம் லாபத்தை அள்ளித்தரும். அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் முருகபெருமான். விருச்சிக ராசி சந்திரன் சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது. சுக்கிரன் சஞ்சாரம் மிக மிக அனுகூலமாக உள்ளது. சூரியன் குரு சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது. புதன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. செவ்வாய் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. ராகு சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது. சனி சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு உற்சாகம் மிகுந்த நாளாக அமையும். நட்சத்திர பலம். விசாகம் மகான்கள் வழிபாடு ஏற்றத்தை தரும். உடல் நலனில் கவனம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானமும் கவனமும் தேவை. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். நிதானம் தேவை. பெண்கள் சிலருக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். நிலம் சம்பந்தமான முதலீடுகளில் மிகுந்த உஷார் நிலைமை தேவை. புதிதாக வீடு மனை வாங்குவர்கள் பத்திரத்தை படித்து பார்த்து
மிகுந்த கவனத்துடன் பரிசீலனை செய்து பின் வாங்க வேண்டும். மாணவர்கள் சிலர் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தன லாபத்தை தரும். அனுஷம் சித்தர்கள் வழிபாடு ஏற்றத்தை தரும். உடல் நலனில் கவனம் தேவை. நிதி சார்ந்த விஷயங்களில் உஷார் நிலைமை தேவை. வேலை இல்லாத இளைஞர்கள் தொடர் முயற்சியினால் வேலை வாய்ப்பினை பெறுவர். அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். தந்தை வழி சொத்தில் பிரச்சனைகள் இருந்தால் அவற்றை இன்று பேச வேண்டாம். பெண்கள் சிலர் உத்தியோக நிமித்தமாக வெளியூர் பயணம் மேற்கொள்வர். சிலருக்கு உத்தியோக பாக்கியம் கிட்டும். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். சில மாணவர்கள் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிப்பு படிக்க இடம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தன லாபத்தை தரும். இரும்பு சம்பந்தமான வாணிகம் சுமாரான தன லாபத்தை தரும். கடன் சுமை பெரிதும் குறையும். கேட்டை வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. செய்தொழிலில் சுமாரான தனவரவு உண்டு. உத்தியோகத்தில் உள்ளோர் சிலருக்கு மாமூல் நிலை தொடர வாய்ப்பு உள்ளது. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். ஐடி, ஜிஎஸ்டி போன்ற வரிகளை முறையாக வியாபாரிகள் செலுத்த வேண்டும். உடல் நலனில் கவனம் தேவை. நிதி சார்ந்த விஷயங்களில் உஷார் நிலைமை தேவை. மாணவர்கள் சிலர் சட்ட கல்வி பயில இடம் கிடைக்கும். பெண்கள் மனமகிழ்ச்சி அடைவர். சில பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். நிலம் சம்பந்தமான முதலீடுகள் மிகுந்த கவனம் தேவை. உஷார் நிலைமை தேவை. பழைய கடனை அடைக்க புதிய கடனை வாங்குவதை தவிர்ப்பது நலம் பயக்கும். அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. அதிர்ஷ்ட எண் 9. வணங்க வேண்டிய தெய்வம் ஐயப்பன். தனுசு ராசி சந்திரன் சஞ்சாரம் மிக மிக அனுகூலமாக உள்ளது. சுக்கிரன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. சூரியன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. குரு சஞ்சாரம் மிக மிக அனுகூலமாக உள்ளது. புதன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. செவ்வாய் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சனி சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது. ராகு சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. தனுசு ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு சுப செய்தி ஒன்று இல்லம் தேடி வர வாய்ப்பு உள்ளது. நட்சத்திர பலன். மூலம் தெய்வ நம்பிக்கை உள்ளவர்கள் நீங்கள். மகான்கள் வழிபாடு ஏற்றத்தை தரும். நிதி ஆதாரங்கள் மேம்படும். திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். வேலை இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும். மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். சில மாணவர்கள் இன்ஜினியரிங் படிப்பு படிக்க இடம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. பெண்கள் சிலருக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். நிலம் சம்பந்தமான முதலீடுகள் மிகுந்த கவனமும் உஷார் நிலைமையும் தேவை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை. புதிய கடன்களை வாங்குவதை தவிர்ப்பது நலம் பயக்கும். போராடம். செய்தொழில் அமோக தனலாபம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளோருக்கு ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். நிதி ஆதாரங்கள் மேம்படும், வலுப்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் தொழில் புரிவோர் லாபம் ஈட்டுவர். சிலருக்கு எதிர்பாராத தனவரவு உண்டு. திருமணம் ஆகாத இளம் பெண்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும். மாணவர்கள் சிலர் வெளிநாடு சென்று கல்வி கற்க வாய்ப்பு கிடைக்கும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். இரும்பு சார்ந்த வணிகம் சுமாரான தனலாபத்தை தரும். உத்திராடம். செய்தொழில் அமோக தனலாபம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளோர் சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. பெண்கள் சிலர் உத்தியோக நிமித்தமாக வெளிநாடு பயணம் மேற்கொள்ள வாய்ப்பு உள்ளது. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். தந்தை வழி சொத்தில் பிரச்சனைகள் இருந்தால் அவற்றை இன்று பேச வேண்டாம். நிதி ஆதாரங்கள் பலப்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் தொழில் புரிவோர் லாபம் ஈட்டுவர். சிலருக்கு எதிர்பாராத தனவரவு உண்டு.
மாணவர்கள் சிலர் இன்ஜினியரிங் படிப்பு படிக்க இடம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் ஷீரடி சாய்பாபா. மகர ராசி. சந்திரன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. சனி சஞ்சாரம் மிக மிக அனுகூலமாக உள்ளது. சுக்கிரன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. சூரியன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. குரு சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது. புதன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. செவ்வாய் சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது. ராகு சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. மகர ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு மன நிறைவு தரும் நாளாக அமையும். நட்சத்திர பலன். உத்திராடம். செய்தொழில் நல்ல தனலாபம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளோருக்கு மாமூல் நிலை தொடரும். பெண்கள் சிலர் புதிதாக வீடு மனை வாங்கும் யோகம் உள்ளது. அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். தந்தை வழி சொத்தில் உள்ள பிரச்சனைகள் இன்று நீங்கும். உடல் நலனில் கவனம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. பணம் கொடுக்கல் வாங்கலில் உஷார் நிலைமை தேவை. வண்டி வாகனம் ஓட்டும் போது மிகுந்த கவனம் தேவை. மாணவர்கள் சிலர் மருத்துவ கல்வி பயில இடம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. நிலம் சார்ந்த முதலீடுகள் லாபகரமாக அமையும். இரும்பு சார்ந்த வணிகம் லாபகரமாக அமையும். திருவோணம். செய்தொழில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளோர் சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. மாணவர்கள் சிலர் மருத்துவ கல்வி பயில இடம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. பெண்கள் சிலர் உத்தியோக நிமித்தமாக வெளிநாடு பயணம் மேற்கொள்ள வாய்ப்பு கிடைக்கும். அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். உடல் நலனில் கவனம் தேவை. நிதி சார்ந்த விஷயங்களில் உஷார் நிலைமை தேவை. நிலம் சார்ந்த முதலீடுகள் லாபகரமாக அமையும். வேலையில்லாத இளைஞர்கள் சிலருக்கு ரயில்வேயில் பணிபுரிய வாய்ப்பு கிடைக்கும். சகோதர வழி உறவுகளுடன் பேசும்போது வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. அவிட்டம். தொட்டது தொடங்கும். எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டு. நிலம் சார்ந்த முதலீடுகள் நல்ல தனலாபத்தை தரும். இரும்பு சார்ந்த வணிகம் ஏற்றத்தை தரும். அரசாங்க காரியங்கள் நன்மையாக முடியும். தந்தை வழி சொத்தில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும். பெண்கள் சிலருக்கு உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. பணம் கொடுக்கல் வாங்கலில் நிதானம் தேவை. உடல் நலனில் கவனம் தேவை. மாணவர்கள் சிலர் ஆடிட்டிங் கல்வி கற்க வாய்ப்பு உள்ளது. வண்டி வாகனம் ஓட்டும் போது நிதானமும் கவனமும் தேவை. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர். கும்பராசி. சந்திரன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. செவ்வாய் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. புதன் சஞ்சாரம் அனுகூலமாக உள்ளது. சூரியன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. குரு சஞ்சாரம் மிக மிக அனுகூலமாக உள்ளது. சுக்கிரன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. ராகு சனி சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது. கும்பராசி அன்பர்களே, இந்நாள் உங்களுக்கு நன்மை பயக்கும் நாளாக அமையும். நட்சத்திர பலன். அவிட்டம். தொட்ட காரியம் தொடங்கும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளோர் சிலருக்கு ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. மாணவர்கள் சிலர் மருத்துவ கல்வி பயில இடம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. பெண்கள் சிலர் உத்தியோக பாக்கியம் பெறுவர். அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். நிதானம் தேவை. வேலையில்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இளைஞர்கள் சிலர் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். நிதி ஆதாரங்கள் பலப்படும். ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். நிலம் சம்பந்தமான முதலீடுகளை இன்று மேற்கொள்ள வேண்டாம். சதயம். தொட்ட காரியம் தொடங்கும். செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ள சில பெண்களுக்கு
பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். தந்தை வழி சொத்தில் பிரச்சனைகள் இருந்தால் அவற்றை இன்று பேச வேண்டாம். நிதி ஆதாரங்கள் பலப்படும். சிலருக்கு எதிர்பாராத தனவரவு உண்டு. வேலை இல்லாத இளைஞர்கள் சிலருக்கு தொழில் தொடங்க வங்கி கடனுதவி கிடைக்கும். மாணவர்கள் சிலர் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிப்பு படிக்க இடம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். நிலம் சம்பந்தமான முதலீடுகளை இன்று மேற்கொள்ள வேண்டாம். வண்டி வாகனத்தை சிலர் புதுப்பிப்பர். கடன் சுமை பெரிதும் குறையும். பூரட்டாதி செய்தொழிலில் லாபம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளோருக்கு மாமூல் நிலை தொடரும். பெண்கள் சிலர் வீடு மனை வாங்கும் யோகம் உள்ளது. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். நிதி ஆதாரங்கள் வலுப்படும். வேலை இல்லாத இளைஞர்கள் சிலர் புதிதாக தொழில் தொடங்கி லாபம் ஈட்டுவர். மாணவர்கள் சிலர் ஆடிட்டிங் கல்வி கற்க வாய்ப்பு உள்ளது. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தன லாபத்தை தரும். இரும்பு சார்ந்த வணிகம் சுமாரான தன லாபத்தை தரும். சிலர் புதிதாக வண்டி வாகனம் வாங்குவர். கடன் சுமை பெரிதும் குறையும். அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண் 6. வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன். மீனராசி. சந்திரன் சஞ்சாரம் அனுகூலமாக இல்லை. சுக்கிரன் சஞ்சாரம் மிக மிக அனுகூலமாக உள்ளது. சூரியன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. குரு சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. செவ்வாய் சஞ்சாரம் மிக மிக அனுகூலமாக உள்ளது. புதன் சஞ்சாரம் திருப்திகரமாக உள்ளது. ராகு சனி சஞ்சாரம் அனுகூலம் சற்று கம்மியாக உள்ளது. அனைத்து துறையிலும் பணியாற்றும் மீனராசி அன்பர்களே, நீங்கள் மிகுந்த கவனத்துடன் செயல்பட வேண்டும். நட்சத்திர பலன். பூரட்டாதி செய்தொழிலில் சுமாரான தனலாபம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளோர் சிலருக்கு ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. பெண்கள் சிலர் புதிதாக தொழில் தொடங்க வங்கி கடனுதவி கிடைக்கும். அரசாங்க காரியங்கள் தாமதம் ஆகும். வேலை இல்லாத இளைஞர்கள் தங்களுடைய தொடர் முயற்சியினால் வேலை வாய்ப்பினை பெறுவர். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். சில மாணவர்கள் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிப்பு படிக்க இடம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். நிலம் சம்பந்தமான முதலீடுகள் இன்று மேற்கொள்ள வேண்டாம். உத்திரட்டாதி இன்று காலை முதல் இரவு 9:32 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் நிலவுவதால் எதிலும் கவனம் தேவை. வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. வண்டி வாகனம் ஓட்டும் போது கவனம் தேவை. பிறர் விஷயங்களில் தலையிடாமல் இருப்பது சால சிறந்தது. வீண் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது. ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. புதிய தொழில் முயற்சிகளை தவிர்ப்பது நலம் பயக்கும். மாமூல் பணிகளை மேற்கொள்வது நலம் பயக்கும். ரேவதி இன்று காலை முதல் இரவு 9:32 வரை செய்தொழிலில் அமோக லாபம் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளோருக்கு ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்பு உள்ளது. அரசாங்க காரியங்கள் தாமதமாகும். அரசாங்கத்தில் பணிபுரிவோர் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு நல்குவர். நிதி ஆதாரங்கள் பலப்படும். சிலருக்கு எதிர்பாராத தனவரவு கிடைக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் தொழில் புரிவோர் லாபம் ஈட்டுவர். மாணவர்கள் கல்வியில் தேர்ச்சி பெறுவர். நல்ல மதிப்பெண்கள் பெறுவர். ரியல் எஸ்டேட் வியாபாரம் சுமாரான தனலாபத்தை தரும். சகோதர வழி உறவுகள் ஆதரவுகரம் நீட்டுவர். பெண்கள் மனமகிழ்ச்சி அடைவர். நிலம் சம்பந்தமான முதலீடுகளை இன்று தவிர்ப்பது நலம் பயக்கும். உடல் நலனில் கவனம் தேவை. இரவு 9:32 பிறகு உங்களுக்கு சந்திராஷ்டமம் தொடங்குவதால் இரவு நேர உத்தியோகம் செய்பவர்கள் மிகுந்த கவனத்துடன் எச்சரிக்கையுடன் பணியாற்ற வேண்டும்.
குடும்பத்தாருடன் பேசும்போது வாய் வார்த்தையில் நிதானம் தேவை. சக ஊழியர்களுடன் பேசும்போது மிகுந்த கவனத்துடன் வாய் வார்த்தைகளை விட வேண்டும். இரவில் பயணம் மேற்கொள்வதை தவிர்ப்பது நலம் பயக்கும். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3. வணங்க வேண்டிய தெய்வம் சித்தர்கள் வழிபாடு. 12 ராசி அன்பர்களும் இன்று சனிக்கிழமை ஆதலால் ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று ஆஞ்சநேயருக்கு துளசி மாலை அணிவித்து பசுனை தீபம் ஏற்றி மனதார பிரார்த்தனை செய்தால் எல்லா வளமும் கிட்டும் என்பது திண்ணம். நன்றி, வணக்கம்.